நியூஇயர் நாளில் அமெரிக்கா மோடிக்கும் ஆர்எஸ்எஸ்ஸுக்கும் ஒரு அதிரடியான பரிசை கொடுத்திருக்கிறார்கள். அது என்ன தெரியுமா? ஆர்எஸ்எஸ் என்று சொல்லக்கூடிய உலகின் பயங்கரவாத இயக்கங்களில் முதன்மையாக இருக்கக்கூடிய அந்த இயக்கத்தை உலகம் முழுவதும் தடை செய்வதற்கான திட்டத்தை அமெரிக்கா கையில் எடுத்திருக்கிறது. முக்கியமான விஷயத்தை நீங்கள் பார்க்கணும். அது என்ன அப்படின்னா, சில தினங்களுக்கு முன்பு மேக் ஃபோர்னி என்று சொல்லக்கூடிய ஒரு நபர், இவர் ஒரு ட்வீட் போடுறார். அமெரிக்காவினுடைய மிக முக்கியமான பிரபலம், இவர் ஊடகவியலாளர். இவர் ஒரு ட்வீட் போடுறார். அந்த ட்வீட்டில் இவர் என்ன சொல்கிறார் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, 2026 இந்தியர்களின் மீது கடுமையான தாக்குதல்கள் நடத்தப்படும், இந்தியர்களுடைய வழிபாட்டு தலங்கள் உடைக்கப்படும், இந்தியர்களுடைய வியாபார கூடங்கள் முழுமையாக இல்லாமலாக்கப்படும், ஏன் இந்தியர்களின் மீது மிகப்பெரிய அளவில் துப்பாக்கிச் சூடு நடத்தப்படும் இப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆள் கூடுதலாக என்ன சொல்றானா, இதை செய்யக்கூடியவர்கள் யாராக இருப்பார்கள் என்றால் அமெரிக்காவில் இருக்கக்கூடிய கருப்பினத்தை சார்ந்த மக்களோ அல்லது பாகிஸ்தானியர்களோன்னு சொல்றான். இவன் ஏன் இதை சொல்றான் அப்படிங்கிறதுக்கான காரணத்தை நான் சொல்றேன். என்ன அப்படின்னா, நீங்க இந்தியாவில் மோடியினுடைய ஆட்சி வந்ததற்கு பிறகு இப்போ பங்களாதேஷிகள் ஊடுருவியர்கள் அப்படின்னு சொல்லிட்டு இங்க இருக்கக்கூடிய அப்பாவி மக்களின் மீது ஆர்எஸ்எஸ் சங்க பரிவார கும்பல்கள் மிகப்பெரிய கொலைவெறி தாக்குதலை நடத்துகிறார்கள். இப்போ ஒன்றும் இல்லை, நம்முடைய பக்கத்து மாநிலத்தில் நம்முடைய இந்தியாவை சார்ந்த இந்தியா மாநிலத்தை சார்ந்த ஒரு நபர், ஒரு அப்பாவி, ஒரு தொழிலாளி, அவர் வேலை தேடி வந்திருக்கிறார். அவரை பங்களாதேஷ்னு சொல்லிட்டு 4 ஆர்எஸ்எஸ் காரணங்க அவரை அடித்து கொலை செய்திருக்கிறார்கள். நடந்திருக்கா இல்லையா? இது இங்கே நடந்திருக்கு. அப்போ ஊடுருவியர்கள் என்கிற பேரில் இந்தியாவுக்குள்ள இருக்கக்கூடிய மக்களை ஆர்எஸ்எஸ் காரன் அடித்து கொலை செய்கிறான். இன்னொன்று, பிஜேபி காரன்லேருந்து எல்லா ஆர்எஸ்எஸ் காரன் சங்க பரிவார கும்பல்லாம் என்ன சொல்கிறான், இங்கே இருக்கக்கூடிய முஸ்லீம்களை பற்றி இதோ அவன் அதை திருடிட்டு போயிடுவான், அவன் அதை பண்ணிடுவான், அவன் வந்தேறி இப்படின்னு தொடர்ந்து ஒரு 100 வருஷமாக சொல்லிட்டு இருக்கிறான் இல்லையா? இவன் இங்கே எதையெல்லாம் சொல்லி இங்கே ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றி இன்னைக்கு குளிர்காய்ந்து கொண்டிருக்கிறானோ அதே உத்தியை இன்றைக்கு அமெரிக்காவில் இருப்பவர்கள் கையில் எடுத்திருக்கிறார்கள். இந்திய மக்களை வெளியேற்றுவதற்கு அவர்கள் தயாராகி கொண்டிருக்கிறார்கள். நம்ம நேற்றுக்கு ஒரு பதிவு சொன்னோம், விசா அங்கே இருக்கக்கூடிய ஆர்எஸ்எஸ் சங்க பரிவாரங்கள் அந்த ஐடியாலஜியில் இருக்கக்கூடியவர்களுக்கு விசா மறுக்கப்படும் அப்படிங்கிற திட்டம் எல்லாம் அங்கே பேசுவதாக சொல்லப்படுகிறது. அந்த அளவிற்கு சங்க பரிவாரங்களால் அங்கே இருக்கக்கூடிய ஆர்எஸ்எஸ் காரர்களால் அங்கே ஒரு மிகப்பெரிய அளவில் பிரச்சனை உருவாகி கொண்டிருக்கிறது என்று அங்கே இருக்கக்கூடிய அமெரிக்கர்கள் கருதுகிறார்கள். இங்கே என்ன ஆர்எஸ்எஸ் காரன் 100 வருஷமா பண்ணி இந்த இடத்துக்கு வந்தானோ அதை இன்றைக்கு அமெரிக்காவில் இருக்கக்கூடிய நபர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். இதனால் யாருக்கு ஆபத்து? இந்தியாவில் இருக்கக்கூடிய அப்பாவி மக்களுக்கு இல்லையா, இந்தியாவிலிருந்து பிழைப்பு தேடிக்கொண்டிருக்கக்கூடிய அப்பாவி மக்களுக்கு இதனால் மிகப்பெரிய